வணக்கம், நான் உங்கள் பானுமதி. வெல்கம் டு கனின்மணி சேனல். ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களோட எக்ஸலன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு புது விதமான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ ஒரு புது விதமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இல்லை என்ன பார்க்க போகிறோம்னா காடை கார்லிக் கிரேவி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கார்லிக் காடை கிரேவி பண்ணுறதுக்கு காடையை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்து ஊற வைக்க போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கார்லிக் காடை கிரேவி பண்ண இந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து நம்ம காடையை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் பெப்பர் பொடி பெப்பர் மட்டும் அடித்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து பெரட்டி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம கார்லிக் காடை கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருந்த இந்த காடை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். மிளகாயும் 3 தக்காளியும் தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த பொருளும் வெடிக்க விடவெல்லாம் வேண்டாம். டைரெக்டாக நம்ம பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம். அதில் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு 1/4 கிலோ பூண்டு நறுக்கி இதில் சேர்த்துருக்குறோம். இது பூண்டு ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேணாம். கொஞ்சம் நல்லா பாதி வறுவலாக வதங்கினா போதும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது 1 போடுறேன். காடை நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். இப்போ கோழி கடையிலேயே நமக்கு காடை நல்லா கிடைக்குது. காடை அடிக்கடி சாப்பிட்லாமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். காடை நல்லா சாப்பிடலாம். நம்ம பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றத விட இந்த காடை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது தான். பெண்களுக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம். அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது தான். அதனால் காடையில் நிறைய மருத்துவ குணம் அடங்கி இருக்கிறதுனால நம்ம காடை வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால தப்பு இல்லை.
இந்த காடையில் வந்து நிறைய இம்யூனிட்டி பவரும் இருக்குது. அதனால நம்ம வந்து தயங்காமல் பிள்ளைங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி காடையில் நிறைய ரெசிபி செஞ்சு நீங்களும் கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தக்காளியும் வரமிளகாயும் வேக வச்சு மிக்சியில் அடித்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதோட நல்ல பச்சை ஸ்மெல் போக விட்டி நம்ம வந்து காடையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மசாலாவுக்கு நம்ம ஏற்கனவே காடையில் பரட்டி வச்சுருக்கோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இதில் சேர்க்கணும். மசாலா நல்லா சேர்த்தாச்சு, வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பரட்டி வச்ச அந்த காடையை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா அப்படியே கிண்டி விடணும். நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். காடை கொஞ்சம் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும். இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். காடை வேகட்டும். இப்போ கார்லிக் காடை கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெய் மேலே வந்திருக்கு. கிரேவி நல்லா மசாலாவோட நல்லா வெந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திட்டு நான் எடுத்து கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம கார்லிக் காடை கிரேவி ரொம்ப ஸ்பைசியாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு இனிப்பு கலந்த சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக, நம்ம ஹோட்டல் சுவையில் அது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து அதிகமான நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்குது. ஒரு இனிப்பு கலந்த சுவையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு
உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு காடை ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.